ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு எப்படி தயார் பண்ணுறது. நம்ம ஸ்கின்னு ரொம்ப ப்ரைட்டாக இல்லாத டல்லாக இருந்துச்சுனாக்கா, அதனால் நம்ம ஸ்கின்னெல்லாம் சன் டேன் இதெல்லாம் இருக்கும். நல்லா சிம்பிளாக ஈஸியாக சூப்பரான ஒரு ஈஸி டிப்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாள், வாரத்தில் 3 நாள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது நான் அரிசி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து, இதுவும் நான் பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர். இது 3 பொருளை வச்சு தான் நம்ம ஸ்கின் அவ்வளோ ஒரு பிரைட்னஸ்ஸாக நல்லா சூப்பராக. உங்களுக்கு டைம் இருந்தாக்கா காலையில் ஒரு டைமு, சாயங்காலம் ஒரு டைம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணி போடலாம். அப்படி டைம் இல்லாதவங்க காலையில் இல்லை நைட்டு, அதாவது ஒரு டைமு இது மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது உங்கள் முகத்தில் இருக்கணும். அப்புறமா நார்மல் தண்ணியில் உங்கள் முகத்துக்கு லைட்டாக கொஞ்சம் வச்சு நல்லா நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு கழுவிக்கலாம். உங்களுக்கு கை கால் போடனா கூட போடலாம். நீங்கள் குளிக்கும் போது கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். வேறு முகத்துக்கு தான் இல்லை. இந்த ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க, இந்த வெயிலில் போயிட்டு ரொம்ப சன் டேன் இருக்குது உங்களுக்கு, அப்புறமா வெயிலில் போயிட்டு வந்தோம் ஒரு மாதிரி முகலாம் எரிச்சல் கொடுக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா சூப்பருங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இது நம்ம என்ன அரைச்சி வச்சுருந்தாலும் நம்ம கொஞ்சாவது அந்த குறைன்னு இருக்கும், நம்ம ஜெலிச்சு எடுத்துக்கணும். நான் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணலாம். ரொம்ப குறைன்னு இருந்துச்சுன்னா முகத்துக்கு ஒரு மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி கீரை உழுற மாதிரி இருக்கும், இல்லை எரிச்சல் கொடுக்கும். அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப க்ளீனாக நல்லா இருக்கும். கொஞ்சம் குறைன்னு, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முகத்தில் தேய்க்கும் போது அப்படியே கீருங்க விழுந்துடும். ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ அடுத்து இதில் நான் சேர்க்க வேண்டியது உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் முகத்துக்கும் கழுத்துக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும்னா இந்த ஃபேஸ் பேக்கெல்லாம் கொஞ்சம் குறைன்னு இருக்கிறது பரவாயில்ல. க்ரீம் பண்ணுன்னா அதுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் 1 டீஸ்பூன் எடுத்தேன். அரிசியும் சரி உளுந்தும் சரி இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான். அந்த குறைன்னு நம்ம போட்டுற வேண்டாம். அது செப்பரேட்டாக எடுத்து நம்ம இந்த ஜெல்கிட்டு இந்த குறைன்னு எடுத்து இருக்குதுன்னா அதை எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி குளிக்க அன்னைக்கு அது கொஞ்சம் பால்லையோ இல்லை தயிர்லையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஊறிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வச்சு ஃபுல் பாடி குளிச்சுட்டு லாஸ்ட்டில் ஃபுல் பாடி அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது மினிமம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிரில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா அரைச்சிட்டு செப்பரேட்டாக 1 டீஸ்பூனு கூட எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூனே போதும் ஜாஸ்தி உங்கள் கழுத்துக்கும் முகத்துக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதை நீங்கள் போட்டு உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக உளுந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும் முகத்தை. அது இல்லாமல் அரிசி மாவும் சேர்த்துன்னா 2 நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். தயிர் வேறு பாருங்கள், இன்னும் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப தயிரும் சேர்த்துக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு தான். இல்லை நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பேக் போடுற மாதிரி இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் முகத்தில் நீங்கள் நார்மல் தண்ணியில் முகத்தை கழுவிட்டு இது நீங்கள் போட்டு ஒரு 20 நிமிஷம் மினிமம் அப்புறமா லைட்டாக வாஷ் பண்ணும்போது ஒரு மசாஜ் கொடுங்க. மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு நாள் நீங்கள் போடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா தினம் கூட நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு
இது எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரொம்ப குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். முகத்துக்கு தானேன்னு சொன்னால் நம்ம இது போடும்போது நம்ம முகத்தில் கீரை விழுவும். ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு உடனே கீரை விழுவும் பாருங்கள். இப்போ நான் கைக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க கூட ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணணும் நம்ம முகத்துக்கு போடும்போது. இப்போ இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் மினிமம் நீங்கள் 20 நிமிஷம் விட்டிங்கன்னா தான் அப்புறமா நார்மல் தண்ணி எடுத்து திரும்பியும் அந்த இடத்துல தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் டிஷ்யூ பேப்பர்லேயே இல்லை காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் முகத்தை தொடச்சி எடுக்கலாம். இல்லை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் கூட, உங்கள் முகத்தை கழுவிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த உளுந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது, அரிசியும் பிரைட்னஸ் கொடுக்குது. சூப்பராக இந்த சன் டேன் கூட நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு கலரும் இதாகும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு சொல்லி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நான் இது பண்ணிட்டேன். கொஞ்சம் லைட்டாக குறைன்னு தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. ரொம்ப குறை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மசாஜ் பண்ணும்போது அங்கங்கே கீரிக்கும். அதனால் எரிச்சல் கூட கொடுக்கும். அதனால் பார்த்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அரைச்சிடுங்க. ஜலிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நான் விட்டுட்டு உங்களுக்கு இங்கத்துக்கோ இங்கே இருக்கிற கலருக்கோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு எப்படின்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சைட்டுக்கு நம்ம செய்யும் போது அப்போவே அரைச்சி எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆகும். இந்த மாதிரி நம்ம ரெடியாக இந்த மாதிரி ஒரு டைமில் அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு எது ஒரு பொருள் இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது உங்களுக்காக நான் ஒரு 10 நிமிஷம் காட்டுறேன். இப்போ நீங்கள் 20 நிமிஷம் விட்டு பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது. காலி நம்ம இந்த உளுந்தே நம்ம அரைக்கும் போது நம்ம கையில் இந்த தோசைக்கோ இட்லிக்கு எதோ அரைக்கும் போது அப்போது பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் வெறும் உளுந்து. இப்போ இதில் தயிர் உளுந்து அரிசி சொல்ல வேண்டுமா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்கள்கிட்ட கழுவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் போட்டு கழுவிந்துக்கு இந்த கை எவ்வளோ இருக்குது. இது பாருங்கள் இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு. இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால பளிச்சுன்னு தெரியுது. இது வந்துட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு டைமிங் தான் 2 டைம் யூஸ் பண்ணி பாருங்க. பாலில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், தயிரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கருப்பாக இருக்கும். நம்ம குளிக்கும் போது கூட இந்த குறைன்னு இருக்கிறது நீங்கள் ஜலிச்சு எடுத்து வைக்கிறது, அது பாலில் தயிரில் எதாவது ஊற வச்சுட்டு இங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சு விளையாட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் உங்கள் உடம்புல அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம சோப்பு போட்டு நம்ம முகத்தில் இருக்க அழுக்கை எடுக்கிறனோ இல்லை நம்ம உடம்புல இருக்க அழுக்கை இருக்கணும், இந்த மாதிரி நம்ம உடம்புல தேய்ச்சி பார்த்தோம்னா அதில் இன்னும் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முகத்தை கழுவிட்டு அப்புறமா இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்துக்கு ஃபேஸ் பேக்கு இந்த அளவுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறது கலரு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சோப் போட்டு கழுவி அதில் ஃபுல் நம்ம முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வருது இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம முகத்தில் இருக்கிற இன்னும் அந்த அழுக்கு டஸ்ட்டு என்ன இருக்குது எல்லாம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாய்.